வெல்கம் டு நாயகி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய டாபிக் இந்திய தேசிய காங்கிரஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 28, 1885, டிசம்பர் 28, 1885. இந்த இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆலன் ஆக்டிவின் கியூம் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். டிசம்பர் 1884 பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அதுக்கப்புறம் இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி. ஐசிஎஸ் அப்படின்னா இப்போது ஐஏஎஸ் அதெல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி அப்போது ஐசிஎஸ் இருந்துச்சு. இவர் ஒரு இந்திய பறவையியலின் தந்தை ஆலன் ஆக்டிவின் கியூம். இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதியவரின் நம்பிக்கை. வில்லியம் வெட்டர்வன் இவரின் வரலாற்றை எழுதினார். ஆலன் ஆக்டிவின் கியூமோட வரலாற்றை எழுதியவர் வில்லியம் வெட்டர்வன். வில்லியம் வெட்டர்வன் இவரின் வரலாற்றை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆலன் ஆக்டிவின் கியூமை காங்கிரஸின் தந்தை அப்படின்னு சொன்னவர் டபிள்யூசி பானர்ஜி. அதுக்கப்புறம் காங்கிரஸை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். காங்கிரஸின் ஞான தந்தை டப்ளின் பிரபு அப்படின்னு சொன்னவர் லாலா லஜபதி ராய். காங்கிரஸின் ஞான தந்தை டப்ளின் பிரபு சொன்னவர் லாலா லஜபதி ராய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்ளின் பிரபுவோட கருத்து குழந்தை காங்கிரஸ் அப்படின்னு சொன்னவர் லாலா லஜபதி ராய். பிரம்மஞான சபையின் விளைவே காங்கிரஸ் அப்படின்னு அன்னி பெசன்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரம்மஞான சபை கூட்டத்தில் தான் காங்கிரஸ் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவே கொண்டு வரப்பட்டது. அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. பிரம்மஞான சபையின் விளைவே காங்கிரஸ் அப்படின்னு சொன்னவங்க அன்னி பெசன்ட். இந்த காங்கிரஸோட முதல் மாநாடு எங்கே நடக்குதுன்னா பம்பாய். 1885 பம்பாய். பூனாவில் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனால் காலரா நோயினால் பூனாவிலிருந்து மாற்றப்பட்டது. இந்த முதல் மாநாடுக்கு தலைமையாற்றியவர் டபிள்யூசி பானர்ஜி. இதில் கலந்துக்கிட்டவங்களாம் பிரேவ் 72 அப்படின்னு சொல்லுவாங்க. 72 உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க, அவங்கள பிரேவ் 72 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் மற்றும் நிறைவேற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த 72 உறுப்பினர்களில் 2 பேர் முஸ்லீம், 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறமா இரண்டாவது மாநாடு எங்கே நடக்குதுன்னா 1886 கல்கத்தாவில் நடக்குது. இந்த மாநாட்டுக்கு தலைமை ஏற்றவர் தாதாபாய் நவ்ரோஜி. இவர் முதல் பார்சி இன தலைவர். காங்கிரஸை தலைமையேற்று நடத்திய முதல் பார்சி இன தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்தது இந்த மாநாட்டில் 434 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் 47 பேர். அடுத்தது மூன்றாவது மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னா 1887 சென்னை 1000 விளக்கு. இந்த இடத்துக்கு மகீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் தியாப்ஜி, முதல் முஸ்லீம் தலைவர். காங்கிரஸோட முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. இந்த மாநாட்டில் 607 உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் 362 பேர். இந்த மாநாடு சென்னையிலே நடந்தது அப்படிங்கிறதுனால பாதிக்கு மேற்பட்டவர்கள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. திறந்த வெளியில் நடைபெற்ற முதல் மாநாடு இந்த 1000 விளக்கு பகுதியில் நடந்தது தான். இந்த மாநாட்டில் சி விஜயராகவாச்சாரி காங்கிரஸ் வினாவிடை நூலை வெளியிட்டார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். காங்கிரஸ் வினாவிடை என்ற நூலை வெளியிட்டவர் சி விஜயராகவாச்சாரி. எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்டால் இந்த 3வது ஐஎன்சி மாநாட்டில் வெளியிட்டிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் மாதவராவ், வரவேற்பு குழு செயலாளர் எம் விஜயராகவாச்சாரி. காங்கிரஸ் வினாவிடை நூலை வெளியிட்டவர் சி விஜயராகவாச்சாரி, வரவேற்பு குழு செயலாளராக இருந்தவர் எம் விஜயராகவாச்சாரி. கன்னிமாராத பிரபு தேநீர் விருந்தளித்தார். இப்போ இந்த மாநாட்டில் மட்டும் எதுக்காக இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இது யூனிட் 6 பாயிண்ட் ஆஃப் யூனிட் 6நாலே நமக்கு தமிழ்நாட்டை பற்றின தகவல்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ இது சென்னையில் நடந்திருக்க மாநாடு அப்படிங்கும்போது நம்ம கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம்.
அடுத்தது 4வது மாநாடு. 4வது மாநாடு 1888 அலகாபாத்தில் நடக்குது. ஜார்ஜ் யூலே தான் தலைமையேற்றிருக்காரு. இவர் ஒரு முதல் வெளிநாட்டு தலைவர். காங்கிரஸை தலைமையேற்று நடத்திய முதல் வெளிநாட்டு தலைவர் ஜார்ஜ் யூலே. இதில் கலந்துக்கிட்ட உறுப்பினர்கள் 1248 பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற்ற மாநாடுகள். இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சென்னையிலே எந்த வருஷம் மாநாடு நடந்திருக்கு, அதில் யார் தலைமையேற்றிருக்காங்க அப்படிங்கிறது. 1887 பக்ருத்தீன் தியாப்ஜி. 1887 நடந்த மாநாட்டுக்கு பக்ருத்தீன் தியாப்ஜி தலைமையேற்றிருக்காரு. அடுத்தது 1894 ஆல்பர்ட் வெப். 1894 நடைபெற்ற சென்னை மாநாட்டுக்கு ஆல்பர்ட் வெப் தலைமையேற்றிருக்காரு. அடுத்தது 1898 நடந்த மாநாட்டுக்கு ஆனந்த மோகன்தாஸுங்கிறவங்க தலைமையேற்றிருக்காங்க. அடுத்ததாக 1903 நடைபெற்ற மாநாட்டுக்கு லால்மோகன் கோஷ் தலைமையேற்றிருக்காங்க. அடுத்தது 1908 சென்னையில் நடைபெற்ற மாநாட்டுக்கு ராஜ்பிஹாரி கோஷ் என்பவர் தலைமையேற்றிருக்காரு. அடுத்ததாக 1914 பூபேந்திரநாத் தாஸ். அடுத்தது 1927 எம்.ஏ. அன்சாரி. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய தேசிய காங்கிரஸில் தலைமை வகித்த தமிழர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சேலம் விஜயராகவாச்சாரி. எந்த வருஷம் நடைபெற்ற மாநாடுன்னு 1920 நாக்பூரில் நடைபெற்ற மாநாடு. அடுத்து சீனிவாச ஐயங்கார். 1926 கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாடு. அடுத்தது காமராஜர். 1963 புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாடு. அடுத்ததாக பார்த்தோம்னா காங்கிரஸின் பெண் தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். 1917 கல்கத்தா. அடுத்த முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு. 1925 கான்பூர். அடுத்ததான் முதல் முஸ்லீம் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நீல்சன் குப்தா. 1933 கல்கத்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். காங்கிரஸை பற்றின ஒரு ஓவராலான ஒரு ஐடியா, ஒரு வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.